இது மேற்கு ஆசிய போரின் 31வது நாள் நிலவரம் குறித்த உங்களுக்கான முக்கிய செய்திகளின் சுருக்கம். கடந்த ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கிற இந்த போர்ல அமெரிக்கா முதல் முறையா தன்னோட மிக முக்கியமான ராணுவ விமானத்தை இழந்திருக்க. அதோட வளைகுடா முழுக்க போர் பல முனைகள்ல தீவிரமடைஞ்சிருக்க. முதல்ல சவுதி அரேபியாவுல இருக்கிற பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்துல ஈரான் ஒரு பெரிய அட்டாக் பண்ணிருக்காங்க. இதுல $300 மில்லியன் மதிப்புள்ள அமெரிக்காவோட போயிங் E3 செஞ்சுரி விமானம் தரையிலேயே சுக்குநூறா அழிஞ்சிடுச்ச. சும்மா இல்லங்க, இது மொத்த படைகளுக்கும் வழிகாட்டுற ஒரு பறக்கும் ரேடார். அதே நேரம் குவைத்ல பாலைவன மக்களோட குடிநீர் ஆதாரமான கடல்நீர் ஆலை மேலையும் தாக்குதல் நடந்திருக்கு. இதுல ஒரு இந்திய தொழிலாளி உயிரிழந்துட்டார். யோசிச்சு பாருங்க, கண்களை கட்டுன மாதிரி இந்த பறக்கும் ரேடார் இல்லாம இனி அமெரிக்கா எப்படி அடுத்த தாக்குதல்களை முன்கூட்டியே கணிக்க போகுது? ரெண்டாவதா, இஸ்ரேலும் ஈரானும் இப்போ நேரடியா மோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெஹ்ரான்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதுக்கு பதிலடியா இஸ்ரேலோட ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை ஈரான் தாக்கியிருக்காங்க. இதுக்கிடையில இஸ்ரேல் தெற்கு லெபனான்ல தங்களோட பாதுகாப்பு வளையத்தை விரிவுபடுத்துறோன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஐநா அமைதி படை வீரரும் கொல்லப்பட்டிருக்கார். பாதுகாப்புங்கிற பேர்ல இன்னொரு நாடோட நிலப்பரப்ப இப்படி ஆக்கிரமிக்கிறது எங்க போய் முடியும்னு தெரியல. இறுதியா, இவ்ளோ அழிவுகள் நடக்கும்போது உலகத் தலைவர்கள் என்ன பண்றாங்க? ஹார்மூஸ் ஜலசந்திய ட்ரம்ப் ஜலசந்தின்னு மாத்துறத பத்தி டொனால்ட் ட்ரம்ப் நகைச்சுவையா பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இஸ்லாமாபாத்ல துருக்கி, எகிப்து, பாகிஸ்தான், சவுதி நாட்டு அமைச்சர்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா போருக்கு முக்கிய காரணமான இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளுமே அங்க இல்ல. முக்கிய புள்ளிகளே இல்லாத இந்த மாநாடு மணமக்கள் இல்லாத கல்யாணம் மாதிரி பயனற்றது இல்லையா? சுருக்கமா சொல்லணும்னா, அரசியல் அமைதி முயற்சிகளை விட ஏவுகணைகள் தான் இப்போ அதிவேகமா பறந்துட்டு இருக்குங்கிறது தான் நிதர்சனம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? அப்படியானால் இது போன்ற மேலும் பல சுருக்கமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.